எல்லாருக்கும் வணக்கம். நான் தனலட்சுமி மோகனசுந்தரம் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து முட்டை ஆம்லெட் போடலாம். முட்டை ஆம்லெட் வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் வதக்கி தான் செய்வோம். இது அப்படி கிடையாது. இட்லி குண்டானில் வேக வச்சு ஃபஸ்ட்டு கலக்கி வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம தோசைக்கல்லில் வச்சு செய்முறை இது. நான் எப்படின்னு நான் செஞ்சு காட்டுறேன். இந்த பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாய் எக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு. இது எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். அடுத்து மஞ்சத்தூள் போட்டுட்டேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும், அப்போ தான் அந்த சால்ட்டு கம்மியாகும். அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. அதனால் நமக்கு உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் போட்டு எல்லாமே செஞ்சுக்கலாம். இது நாங்கள் 2 பேர் சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். பாருங்க, இப்படி நல்லா இது பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டவ்வில் வச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம இட்லிக்கு ஊற்றுவோம் இல்லையா, அந்த இது ஒரு தட்டு அடியில் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இந்த தட்டில் ஊற்றி இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றிடணும், அவ்வளோதான். ஊற்றி அப்படியே மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுக்கணும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இதே மாதிரி வேக வச்சு நான் இதே பிளேட்டில் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன். கல்லில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி, ஆயில் கொஞ்சம் நேரம் காஞ்ச உடனே எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டு கொஞ்சம் ஸ்டவ்வை நம்ம ஸ்லோவாக வச்சு வறுக்கணும். வறுத்து எடுத்த பிறகு உங்களுக்கு திருப்பி எப்படின்னு சொல்லி காட்டுறேன். எல்லாம் திருப்பி பார்க்கலாம் செவந்திருக்கான்னு சொல்லி. இதை பாருங்கள், இப்படி தான் லைட்டாக செவந்து வருது பாருங்கள். செவந்து வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம திருப்பி போட்டு செவந்து வந்த உடனே நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி எடுத்து காட்டுறேன். இதே மாதிரி தான் நம்ம ஸ்லோவாக வச்சு தான் செவக்க வைக்கணும். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணியாச்சு. செவந்த உடனே எடுத்து இந்த பிளேட்டில் வச்சுருக்கேன். இது சின்ன பிள்ளைங்க வந்து முட்டை இட்லின்னு கூட வச்சு சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி இதில் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். நன்றி.